வெளியான விவகாரத்தில் 3 முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை வினோத் இயக்கினார். இதில் மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பாபி தியோல் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நிலையில் படம் கடந்த ஜனவரி 9 ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் பிரச்சனையால் படம் வெளியாகவில்லை. இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் லீக் ஆனது. இந்த விவகாரம் திரையுலகினர் மத்தியில் கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. படம் இணையத்தில் வெளியானது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 3 முக்கிய குற்றவாளிகளை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் வேறொரு படத்தின் உதவி எடிட்டர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் அவர் ஸ்டுடியோவில் நுழைந்து படத்தை திருடி இணையத்தில் லீக் செய்திருக்கும் அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது.